ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோவோட தங்கச்சி ரூமி இருக்கால, அவளுக்கு வந்து 2 தடவை வந்து பொண்ணு பார்த்து வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட ஹீரோயின் ஹலா தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோட அம்மா வந்து அவளை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அதோட முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். இப்போதான் வந்து காட்டுறாங்க நம்ம ஹலா வந்து ஒரு பையனை லவ் பண்ணுவான்ல. ஸோ அவன் வந்து எதுக்கு வந்து சீக்ரெட்டாக வந்து நம்ம ஹலாட்ட பேசிக்கிட்டு இருக்கான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்னன்னா, நம்ம ஹலாவோட ஃப்ரெண்டுக்கும் அவன் லவ் பண்ற பையனுக்கும் தான் வந்து கல்யாணம் பண்ணி வந்து வைக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து அவன் மறைச்சிட்டு தான் ஹலா பின்னாடி சுத்திட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த விஷயம் வந்து ஹலாவோட ஃப்ரெண்டு வந்து சொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவா. அப்போ வந்து அவன் சொல்லிடுவான், நீ ஆர்ட்டியும் வந்து சொல்லக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவன் மறைச்சிருப்பா. ஸோ இது வந்து நம்ம ஹலாக்கு தெரியாது. இவன் டபுள் கேம் விளையாடுறாங்கிற விஷயமும் அவனுக்கு தெரியாம அவன் கிட்ட பழகிட்டு இருந்திருப்பா இத்தனை நாளா. அதை விட அடுத்த நாள் பாட்டி வந்து ஹம்சாக்கு வந்து நீ ஃபோன் பண்ணி கேளு, கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்துக்கு அவன் ஒத்துப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்தது. எப்போதுமே வந்து தன்னோட புருஷன் தான் அம்மா பேச்சை தான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வேகமாக கிச்சனுக்கு போய் மண்ணெண்ணெயை தூக்கி ஊற்றிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அவர் வந்து ரொம்பவே வந்து கோவப்படுறாரு. நீ ஏன் இப்படி பண்ணுற, முட்டாள் மாதிரி பண்ணுற, உன் பேச்சையை நான் கேட்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வருவார். அதுக்கப்புறம் தான் வந்து கேட்பாரு ரூமில் வந்து, நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க, நீ வந்து ஹலா வந்து வேணா பிடிக்கல அப்படிங்கிற அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். எனக்கும் வந்து ஷர்மியை வந்து நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் இல்லை. ஷர்மி வந்து என்னோட தம்பியோட பொண்ணு தான். அவனே வந்து வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருக்கான். நம்ம பையனுக்கு நல்ல பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா தான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அவனுக்கு வந்து தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் வரதட்சணை கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லை. நான் எதுக்கு அவன் பொண்ணு எடுக்கணும், நீயே புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஹீரோட அம்மா சொல்றா, ஏங்க நீயே இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஷர்மி வந்து என்ன படிப்பு படிக்கிறா தெரியுமா, நல்ல படிப்பு படிக்கிறா. அவ கல்யாணம் ஆகி வேலைக்கு போனா கை நிறைய சம்பாதிப்பா, அப்ப நம்மளுக்கு நிறைய வந்து சொத்து சேரும். அதெல்லாம் உங்களுக்கு புரியாதே, அதனால தான் நான் சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மணி மைண்டா தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ பணத்துக்காக தான் வந்து ஷர்மியை வந்து கல்யாணம் பண்ண ஒத்திக்கிட்டாங்கிறது இதுலயே தெரியுது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஷர்மியோட அம்மா வந்து கேட்டுடுறாங்க. ஸோ கேட்டவுடனே இவங்களுக்கு என்ன சொல்லுது தெரியாம முடிச்சுட்டு அப்படி போய் சொல்றாங்க, அப்படிலாம் சொன்னா தான் அவர் வந்து கல்யாணத்துக்கு ஒத்திருப்பாரு. ஸோ அதனால தான் நான் அப்படிலாம் சொன்னேன். நம்ம தான் சின்ன வயசுலயே வந்து ஷர்மிக்கும் ஹம்சாக்கும் தான் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டோம்ல. ஸோ அதனால நீ வந்து தப்பாலாம் நினைக்காத என்னை பத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பேசுறாங்க. அவங்களும் இவங்க சொல்ற பொய்யை எல்லாத்தையும் உண்மை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க, எதுவும் சொல்லாமல். அடுத்த நாள் வந்து பாட்டிமா வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஹம்சாட்ட ஃபோன் பண்ணி கேட்டியாடா, என்னடா அவன் சொன்னான் அப்படின்னு கேட்க, அம்மா நான் கேட்டுட்டேம்மா, அவன் வந்து ஹலாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான், இனிமேல் அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சொல்கிற, அவன் கண்டிப்பாக அப்படி சொல்லியிருக்க மாட்டான், நான் வேணா பேசி பார்க்குறவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லைம்மா, நீங்கள் மட்டும் பேசுனீங்கன்னா அவன் ஒத்துப்பான், இது வந்து அவனோட லைஃப் விஷயம், அவனுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், தெரியுதா, ஸோ நீங்கள் இதை பற்றி மறுபடியும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவங்களும் ஒன்றும் சொல்லாமல் போயிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் உண்மையாகவே ஹம்சாக்கு கால் பண்ணி பேசியிருக்கவே மாட்டாங்க இந்த விஷயத்த. இது எல்லாமே அங்கிள் ஆட்டி இவங்களோட பிளான் தான். ஸோ இப்படி சொன்னா தான் தன்னோட அம்மாவை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, என்னோட மாமியார் வந்து நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கே வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி வீட்டில் வந்து எனக்கும் வந்து ஹம்சாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நல்லது தானே, ஹம்சா வந்து வெளிநாட்டில் பறிச்சுட்டு வந்திருக்கான், ஸோ வந்து உன்னை நல்லாவே பார்த்துப்பான், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்க, இல்லை நான் வந்து ஏற்கனவே வேற ஒரு பையனை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சொல்கிற, நீ எப்போவுமே என் கூட தான் சுற்றிட்டு இருக்க, எப்படி நீ வேற பையனை காதலிப்பேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறா. ஏன்னா இவன் வேற பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, ஸோ அதனாலேயே சொல்லாமல் வந்து பயந்துட்டு இருக்கா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல். இங்கே வீட்டில் வந்து அங்கிள் ஆண்டி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து இவன் இந்த ஹலாவை வந்து வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாது, அவன் அப்பங்காரனுக்கு வந்து கால் பண்ணி அவளை கூட்டிகிட்டு போக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹலா கேட்டோன்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது, அப்பாடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம அப்பா வந்து பார்க்க போகிறோம், அப்பா கூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங்காக அவளோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு வந்து அவனோட கசின் இருக்கால, அதான் நம்ம ஹலா லவ் பண்ணுறால அந்த பையன், அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ தான் வந்து ஹலா வந்து சொன்னா அவள் இனிமேல் வந்து லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க போகிறா, அவள் லண்டனுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது, எப்படியாவது இவளை வந்து காக்கா பிடிச்சி எப்படியாவது நம்மளும் வந்து ஃபாரின் போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஹலாக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், ஹாப்பி நியூஸை வந்து உன் ஃப்ரெண்டை மட்டும் தான் சொல்வியா, என்கிட்டலாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ தான் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து சொல்லிடுறான், இந்த மாதிரி நீ வந்து லண்டன் போனவுடனே என்னையும் வந்து அங்கே வந்து உன் அப்பாட்ட வந்து சொல்லி வந்து ஏற்றிக்க சொல்லு, அங்கே நம்ம 2 பேரும் ஒன்றா படிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், அப்புறம் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் அப்பாட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே வந்து அங்கிள் ஆண்டி 2 பேருமே ஹலாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, நிறைய ஹலாக்கு வந்து கல்யாணம் ஆகிற வயசு வந்துருச்சு, இதுக்கப்புறம் எங்களால் வந்து பார்த்துக்க முடியாது, எங்களுக்கும் பசங்க இருக்காங்க, அவங்களும் வளர்ந்துட்டாங்க, ஸோ அதனால
அதனால இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும். அம்மாவை நம்பி தானே நீ விட்டுட்டு போனேன், அம்மாவுக்கு உடம்பு வந்து சரியில்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீ வந்து உன் பொண்ணை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல உடனே வந்து அவர் சொல்றாரு, நான் எப்படி கூட்டு போக முடியும், எனக்கும் வந்து இங்கே ஃபேமிலி இருக்கு, குழந்தை குட்டி பொண்டாட்டி எல்லாமே இருக்காங்க, என்னால் வந்து அவளை கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து அவளுக்கு நீங்கள் வந்து அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, பணம் வந்து நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ அங்கிளுக்கு வந்து பணம் வந்து சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப இதாகிடுது, ஹாப்பி ஆகிடுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ நாளைக்குள்ளே பணம் அனுப்பு, அப்போ தான் வந்து என்ன ஏதுன்னு சொல்லுவேன், இல்லைனா உன் பொண்ணை கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ண. இந்த விஷயம் ஹலாக்கு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பா இவ்வளோ மோசமா இருக்காரு, ஸ்டேஞ்சர்ட்ட வந்து என்னை விட்டுட்டு போனாரு, சரி இப்பயாவது வந்து அவரை போய் பார்க்கலாம், ஹாப்பியா இருக்கலாம், நம்ம வந்து லைஃப்பை பார்க்கலாம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா, இப்படி வந்து ஏமாத்திட்டாரே, என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அலறா. அடுத்த நாள் வந்து அவன் லவ் பண்ற பையன் இருக்கான்ல, ஸோ அவன்கிட்டயே போய் சொல்றான், இந்த மாதிரி அப்பா அந்த மாதிரி சொல்லிட்டாரு போறாரு, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் காய்ச்சி முச்சிட்டு கத்துறான். அது எப்படி நீ சொல்லலாம், நான் வந்து எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா, நானும் வந்து லண்டனுக்கு போய் படிக்க போறேன், இப்படி என்னை ஏமாத்திட்டில, நீ வந்து அவரோட சொந்த பொண்ணு தானே, அவர் எதுக்கு இந்த மாதிரி வந்து இப்படி ஏமாத்துறாரு போறாரு அப்படின்னு சொல்ல, இந்த பாரு உனக்கு இருக்கிறத விட எனக்கு தான் பல மடங்கு கஷ்டம் இருக்கும், இப்போ வந்து அது பிரச்சனை கிடையாது, இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க, ஸோ நீ வந்து எப்படியாவது வீட்டில் வந்து பேசு அப்படி இப்படின்னு சொல்லும் போது இவன் வந்து அப்படியே வந்து பல்க் அடிக்கிறான். நான் எப்படி பேச முடியும், எனக்கு வந்து கரெக்டான ஒரு ஜாப் கூட இல்லை, என்னால் பேச முடியாது, நீ வந்து எப்படியாவது சொல்லி சமாளித்து இந்த கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கலந்துக்க பார்க்குறான். அடுத்த நாள் ஆகுது, ஹலாவோட அப்பா வந்து ஒன்றும் பணம் அனுப்பலன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா மூலமாக பேச சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கேளுங்கம்மா, நீங்கள் கேட்டால் தான் அவன் கொடுப்பான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து மணி வந்து எப்போ பண்ணி தர போகிற போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா ஹலா வந்து அப்பாட்ட நான் ஒரே ஒரு தடவை பேசிக்கிறேன் பாட்டின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அதோட வந்து அவங்களும் கொடுத்த உடனே அவளும் வந்து பேசுகிறா, அப்பா ப்ளீஸ்ப்பா தயவு செஞ்சு கல்யாணம் வேணப்பா, என்னை கூட்டு போங்கப்பா, நான் படிக்கணும்ப்பா போகணும்ப்பா அப்படி இப்படின்னு அவள் சொல்கிறேன். நீ படிக்கணுமா, உன்னை பற்றி தான் அங்கிள் வந்து ரொம்பவே தப்பு தப்பாக சொல்லியிருக்காரு, நீ வந்து லேட்டாக தான் நைட்டு லேட்டாக வர, பணத்தை வந்து அநியாயத்துக்கு செலவு பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் நல்லா ஊர் சுற்றுற, சுத்தமாக படிக்க மாட்டேற, இப்படி இருக்கும்போது நான் எந்த தைரியத்தில் உன்னை படிக்க வைக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வச்சிடறாரு. இவளுக்கு அப்புறம் தான் புரிய வருது, அங்கிள் வந்து தன்னை பற்றி எவ்வளோ தப்பாக வந்து தன்னோட அப்பாட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ மோசமாக எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அங்கிளும் வந்து ஹலாக்கு வந்து பையன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதோட வந்து பாட்டிமா கேட்குறாங்க, அது எப்படி நீ தனியாக பார்த்துட்டு வரலாம், என்னோட ஹலாக்கு நான் பெரிய எடுத்து பையனை தான் பார்ப்பேன், ஸோ அவங்க யார் அவங்க ஃபேமிலி என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட வந்து ஆண்டிகாரியும் வந்து கேட்குற, அந்த மாதிரி என்னங்க சொல்றீங்க, அவளுக்கு வந்து நல்ல பையனை பார்த்துட்டு வந்துட்டீங்களா என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கிறதுலே வந்து ரொம்பவே வந்து மட்டமான ஒரு பையன் தான், அவன் வந்து சரியான ஏழை பையன் தான், என்னோட ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான், எல்லாத்துக்கும் ஆமஞ்சாமி போடுவான், சொல்லப்போனால் அந்தளவுக்கு வந்து அவனுக்கு புத்தி இல்லை, கொஞ்சம் பைத்திய மாதிரின்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வயசுலேயும் கொஞ்சம் கூட தான் ஹலாவை விட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது இவங்களுக்கு வந்து என்ன சொல்றீங்க, இவ்வளோ மட்டமான பையனையா பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மனசில் நினச்சிக்கிட்டு ஆமாம் அவளுக்கு அது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க வெறுப்பை வந்து இதில் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹலாவோட அப்பா வந்து என்னோட பேங்குக்கு வந்து 50 லட்சம் அனுப்பிட்டான், ஸோ அதனால வந்து நம்ம இந்த பணத்தை வச்சு நம்மளோட பையனோட கல்யாணத்துக்கு பாதி காசை வச்சிடலாம், இதை வந்து நம்ம அப்படியே ஆட்டையை போட்டுடலாம், இந்த ஹலாக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு காசை மட்டும் கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. இந்த பணம் கொடுத்த விஷயத்த வந்து யார்ட்டையுமே வந்து வீட்டில் சொல்லிக்காம மறைச்சிடுறாங்க. இங்கே ஹலா வந்து ரொம்பவே வந்து அப்பா அப்படிலாம் சொல்லிட்டு அதே சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்போ அங்கே ஷர்மி வந்து கேட்குறா, நீ அலறல, நீ வந்து அலறதை பார்க்கும்போது நீ ஹம்சாவை தான் காதலிக்கிறேன்னு நல்லாவே தெரியுது, அதனால தானே பாட்டி வந்து உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, ஹம்சாவெலாம் நான் காதலிக்கல, நான் வேற ஒரு பையனை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிடுறா. அப்போ தான் வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஷர்மியோட அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடி அவள்கிட்ட உனக்கு வந்து என்ன பேச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்குறாங்க. அவளும் உளறிடுறா. ஸோ இந்த மாதிரி அவள் வேற ஒரு பையனை காதலிக்கிறான்னு இந்த விஷயத்த வந்து ஆன்ட்டிக்கும் தெரிஞ்சிருது, ஹம்சாவோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிருது. ஸோ வந்து அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, இதை வச்சு இவளை நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவளை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க, இவள் என்னெல்லாம் பண்ணுறா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் நைட் நேரத்தில் கொஞ்சம் நேரம் வந்து தனியாக போய் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா போகிறா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவள் வந்து அந்த லவ் பண்ணுற பையனுக்கால ஸோ அவன்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கா, நீ வந்து என்ன தான் நினச்சிட்டு இருக்க, நீ வந்து எப்படியாவது வந்து என்னை பாரு, எங்கள் வீட்டில் வந்து பாட்டி இருக்காங்க, அவங்க மட்டும் தான் என் மேலே கொஞ்சம் கேரிங்காக இருப்பாங்க, நீ அவங்ககிட்ட வந்து நீ உன் ஃபேமிலியோட பொண்ணு கேளு, அவங்களுக்கு மட்டும் உன்னை பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த நேரத்தில் டக்குன்னு ஆன்ட்டி வந்து ஃபோனை தூக்கி வாங்கிடுறாங்க. டக்குன்னு பயந்துட்டு நீங்களா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையேன்னு. எனக்கு வந்து நீ என்னெல்லாம் பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும், நான் வந்து உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஹலா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இவங்க ஒரு கிரிமினலான ஒரு பிளான் வந்து போடுறாங்க. ஹலா லவ் பண்ணுற பையன் பேர் ஃபர்கான், அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீ வா வீட்டுக்கு வா, உங்கள் கல்யாணத்தை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹலாவை பற்றி ரொம்பவே தப்பாக சொல்கிறாங்க. அவள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நாங்களாம் கஷ்டப்படுத்துகிறோம்,
கொடுமைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. என் பையனுக்கும் ஹலாக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். அவ என்னன்னா உன்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி உன்னோட வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கா போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹலாவை பத்தி ரொம்ப தப்பு தப்பா சொன்ன உடனே இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்ப அவ தான் நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹலா வந்து முடிவு பண்ணிடுறா. இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த நம்ம மட்டும் வச்சிருந்தா சரி வராது. ஆன்ட்டிக்கு வேற தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் எல்லாத்துட்டையும் இந்த உண்மையை சொல்லலாம் நம்ம லவ் பண்ற விஷயத்தன்னு சொல்லிட்டு அங்க போறா. போயிட்டு ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்றா, உன்னோட கசின் இருக்கான்ல அவனை தான் நான் லவ் பண்றேன், நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஸோ நீங்க வந்து எல்லாரும் வந்து வீட்டுல வந்து பொண்ணு கேட்டா கண்டிப்பா வந்து ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அவ அலறா, என்னடி சொல்ற, அவனுக்கும் எனக்கும் தாண்டி வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹலாக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி ஷாக்கிங்கா வந்து பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஃபர்ஹான் வந்து வந்துடுறான். வந்த உடனே ஃப்ரெண்டுக்காரி வந்து கேக்குறா, ஃபர்ஹான் நீ இப்பவே சொல்லு, நீ வந்து லவ் பண்ணல இல்ல அவ பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அப்படியே அழுதுட்டே கேக்குறா. உடனே வந்து ஃபர்ஹான் சொல்றா, நான் ஒண்ணு இவளெல்லாம் லவ் பண்றேன், இவ சரியான பொய்க்காரி லயர், இவளை யாருமே நம்பாதீங்க, இவ வந்து சொல்றது எல்லாமே போய் தான், இவ சொன்ன மாதிரி அவ ஆன்டி வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன், அங்க உள்ளவங்க எல்லாருமே சொல்றாங்க ஹம்சாவுக்கும் இவளுக்கு தான் கல்யாணம் பண்ண போறாங்களா, நம்ம கிட்ட எவ்வளவு பொய் சொல்லிட்டு இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அப்படியே வந்து பல்டி அடிச்சு என்னமோ அவன் மேல தப்பே இல்லை, ஹலா மேலதான் எல்லா தப்புங்கிற மாதிரி போட்டுருந்தான். ஹலாக்கு வந்து அவன் மேல கோவம் வருது, எவ்வளவு சீட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் மேல கோவம் கூட அவளால பட முடியல. அப்படியே வந்து என்ன பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருக்க அவளை வந்து கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுறாங்க. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அழுதுட்டே வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு முடிவு எடுத்துடுறா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலான்னு சொல்லிட்டு. உடனே ஆன்ட்டிட்ட வந்து சொல்றான், நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னடி சொல்றது, நாங்களே முடிவு பண்ணிட்டோம், நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலைனாலும் சரி இந்த கல்யாணம் நடந்துதான் தீரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திமுறா பேசுறாங்க. அடுத்த நாளே வந்து கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் லைட்டிங் ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆன்ட்டிக்காரி வந்து திட்டுறா, என்னங்க நீங்க எல்லா காசையும் இவளோட கல்யாணத்துக்கே போட்டீங்கன்னா அப்ப நம்ம பையன் பொண்ணு கல்யாணத்துக்குலாம் நம்ம என்ன பண்றது, இதெல்லாம் ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்க, இந்த பாரடி இந்த ஹலாவோட அப்பாக்காரன் இருக்கானே அவன் சொல்லிட்டான், இந்த மாதிரி நான் உன்னோட கல்யாணத்தை நான் லைவ்ல பாப்பேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கூட டெக்கரேஷன் பண்ணாம இருந்தோன்னு வையன் அவனுக்கு சந்தேகம் வந்துடும், 50 லட்சத்தை வச்சுட்டு இந்த ஆள் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் நான் சும்மா வந்து இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், லைட்டிங் ஒர்க்லாம். அதனால நீ கோவப்படாத. அப்புறம் இன்னொன்று விஷயம் ஞாபகம் வச்சுக்க, ஹலா கல்யாணம் பண்ணும்போது உன்னோட நகையையும் கொஞ்சம் போட்டு விடு, கல்யாணம் ஆகி முடிஞ்சதும் அந்த நகையை நீ வாங்கிக்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினல் மைண்டோட 2 பேரும் பணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கிருந்து ஒரு கார் வருது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட ஹீரோ ஹம்சா தான். அப்பாடா இப்பயாவது ஹீரோவை காட்டினீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவன் அப்படியே ஸ்டைலா வந்து என்ட்ரி ஆறான். எல்லாத்திட்டையும் ரொம்ப ஜாலியா வந்து பேசுறான், கலகலன்னு இருக்கான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கான் இல்லையா, ரொம்ப ஹாப்பியா எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்கான். அப்ப சேடா வந்து நம்மளோட ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஹலோ என்ன செய்ய ஒரு மாதிரியா இருக்க, இன்னைக்கு வந்து உன்னோட கல்யாணம் இல்ல, உன் கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கேன், உனக்கு ஹாப்பியா இல்லையா அப்படின்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா உன் பேச பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கல்யாணத்துல உனக்கு ஹாப்பி தானே, சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். இது அவன் இப்படி கேட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுச்சா, ஒரு தடவை கூட நமக்கு எவ்வளவு யாருமே இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கான்னு யாருமே கேட்கல, இவன் மட்டும் கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அன்பான பார்வையோட அவனை அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கா, ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.